ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம த பைட் பை மஹிம் போரா தான் இப்போ பார்க்க போகிறோம். மஹிம் போரா வந்து ஒரு அசாம் ரைட்டர். ஸோ இந்த ஒர்க் வந்து ஒரிஜினலாக அசாமில் தான் எழுதப்பட்டது. இதை டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து லலித் சைகா. ஸோ இந்த ஸ்டோரி வந்து அந்தளவு பெருசுலாம் இல்லை. இதில் வரும் 3 கேரக்டர் தான் இருக்குது. ஃபஸ்ட் கேரக்டர் வந்து பென்னு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சென்னி. இவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேருமே வந்து மீன் பிடிக்கிறவங்க, ஃபிஷ்ஷர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து கிராண்ட்பான்னு ஒரு கேரக்டர் வருவார். இவங்க 3 பேர் தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, சிங்கிப்புக்குரின்னு ஒரு குளம் இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து அசாமில் தான் செட் ஆகிருக்கும். சிங்கிப்புக்குரின்னு ஒரு குளத்துல வந்து மீன் பிடிக்க போனவங்களாம் வந்து நிறைய ஃபிஷ்ஷில் வந்து ஒரு இனம் தான் அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சின்னு வந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த வில்லேஜில் எப்பயுமே ஊரெலாம் பேசுவாங்களா, அதுமாரி வில்லேஜுக்கு கூடி பேசின்னு இருக்குது. நிறைய பிடிச்சின்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசின்னு இருக்காங்க. இதை வந்து பென்னு கேட்டுறான். பென்னு கேட்ட உடனே இதை போய் எப்படியா நம்ம சென்னிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சொல்ல போனால் பார்த்தா சென்னிக்கு வந்து இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்தமாரி சிங்கிப்புக்குரி குளத்தில் நிறையா ஃபிஷ்ஷை வந்து ஃபிஷர்மேன் பிடிச்சிருக்காங்கன்னு. பெண்ணுக்கும் சென்னிக்கும் என்ன ஆசைன்னா, அவங்களும் போய் மீன் பிடிக்கணும்னு ஆசை. பட் அவங்கக்கிட்ட வந்து மீன் பிடிக்கிற வலை இல்லை. அவங்க பிரதர் வச்சுருக்காங்க. அவங்க பிரதர்கிட்ட போய் கேட்டால் அவங்க கொடுக்கவும் மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு எப்படியாவது இந்த மீன் பிடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் சரி நம்மளே வந்து ஏதாவது வலை தயாரிப்போம், வலையை வந்து நம்மளே இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கும் போது சொல்கிறாங்க, இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வலை தயாரிக்கும் போது நான் எங்கள் அண்ணனுக்கு எல்லாம் உதவி பண்ணேன், ஆனால் வந்து எனக்குன்னு ஒரு வலை வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்கிறான். பென்னி சொல்கிறான், சரி இருக்கட்டும், நம்மளே வந்து போய் முகா சில்க்குன்னு ஒரு சில்க் அதை வச்சு வந்து வலை உருவாக்க முடியும். நம்ம முகா சில்க்கு எடுத்து வந்தோன்னா நம்மளாலே உருவாக்க முடியும் அதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து சென்னி என்ன பண்ணுறான், அந்த ஃபிஷ் இருக்குல்ல அதை வந்து அப்படியே கையால் வரைகிறான். சும்மா வரைஞ்சோடனே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. அந்த ஃபிஷ் வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்கும், அவங்க மேலே பிளாக் கலரில் இருக்கும். அது அவன் சும்மா வரைஞ்சோடனே 2 பேருக்குமே ஆசை வந்துருச்சு, எப்படியாவது நம்ம கண்டிப்பாக போய் மீன் பிடிக்க போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. சரி அவங்க 2 பேரும் முதல்ல நம்ம போய் முகா சில்கை வந்து கண்டுபிடிக்கணும், ஏன்னா அது வந்து ரொம்ப அவசியமானது அந்த வலை தயாரிக்கிறதுக்கு. அப்புறம் பென்னு சொல்கிறான், எங்கள் அம்மா கிட்ட வந்து நிறையா இருக்கும் அந்த முகா சில்க்கு, ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி இப்போ பெண்ணுக்கும் கிடைச்சா சென்னிக்கும் கிடைச்ச மாரி தானே, அதனால் வந்து ஓகே எல்லாமே ஓகே. இதுக்கப்புறம் யார் அந்த வலை பின்னுவா, நம்ம அந்த முகா சில்கை வச்சு ரொம்ப அதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அது ஸ்பாயில் ஆகிடும், பண்ண தெரியாதவங்க பண்ணால் நம்மளால் பண்ணவே முடியாது, வலை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசினே இருக்கும்போது அப்போ தான் வந்து பெண்ணு என்ன சொல்கிறான், நம்ம வேணா அந்த ஹரிபோல் தாத்தா கிட்ட போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹரிபோல் தாத்தாவா, அவர்கிட்ட போய் யார் பண்ண முடியும், அவர் வாயை திறந்தாலே வல்கராக தானே பேசுவார் அப்படின்னு சொல்லி சென்னி சொல்கிறான். அவர்கிட்டலாம் நம்மளால் போய் பேச முடியாது, வாயை திறந்தாலே அவர் கெட்ட வார்த்தை தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பெண்ணு சொல்கிறான், இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வேலையாகாது, நம்மளுக்கு வேலையாகணும்னா நம்ம எல்லாத்தையும் தாங்கிக்கின்னு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 பேருமே போகிறாங்க. போனால் ஹரிபோல் தாத்தாங்கிறவர் வந்து இந்த வில்லேஜுக்கு இந்த சைடு வேற ஒரு எண்டில் வந்து வாழ்கிறாரு. இவர் எப்படின்னா வந்து எப்பயுமே இவர் தனியாக தான் இருப்பார். இவர் ஏற்கனவே வந்து ஒரு ஃபிஷர்மேனாக தான் இருந்தார். பட் ஏதோ ஒரு காரணத்தால் அவர் அதை விட்டுட்டு இப்போ தனியாக இருக்கார். 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்லேஜுக்கு அவர் வந்தார், ரொம்ப இளமையாக வந்தார். இப்போ வந்து இன்னும் இவ்வளோ வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் இங்கேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசினே போகிறாங்க. இந்த ஹரிபோல் தாத்தா எப்படின்னா வந்து காலையிலேயே வந்து இவர் சீக்கிரம் எழுஞ்சிட்டு ஹரிபோல் அப்படின்னு கத்துவார். ஹரிபோல்னா வந்து கடவுளை கூப்பிடுற மாதிரி, அதே வந்து அவர் பேராகவே வச்சுட்டாங்க ஹரிபோல்னு. எல்லாருமே வந்து அவர் எப்படி கூப்பிடுவாருன்னா, சின்ன பசங்களாம் ஹரிபோல் காக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க, பெரியவங்களாம் வந்து ஹரிபோல் புர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிபோல் காக்கா, ஹரிபோல் புர்கா 2மே வந்து தாத்தான்னு சொல்கிறது தான் அசாமில் வந்து 2த்துக்குமே கரெக்டான மீனிங்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இதெல்லாம் சொல்லின்னு போகும்போது நம்மளுக்கு 2 பேரும் சென்னியும் பெண்ணும் சொல்லினே போகிறாங்க, இந்தமாரி அவருக்கு வந்து சிகரெட்டு டொபாக்கோவும் டீ போட்டு கொடுத்தா நம்மளுக்கு வேலையாகிடும் அப்படின்னு சொல்லினே போகிறாங்க. இந்த ஹரிபோல் தாத்தா வந்து இவரை வந்து நம்ம கிராண்ட்பான்னு சொல்லிக்கலாம். இந்த கிராண்ட்பா எப்படின்னா வந்து இவர் ரொம்ப நீளமாக தாடி வச்சுன்னு இருப்பார் அப்படின்னு இவங்க சொல்லினே போகிறாங்க. இவர் கிராமத்தில் இருக்க பெண்களுக்கெல்லாம் வந்து ஃப்ளாட் பேம்பு ரோடு, வீவிங் ஃபிகர்ஸ் பேம்பு, உட்டன் வார்ப்பு, ஓல்டர்ஸு, ஹேண்ட்லூம் பீமு, ஸ்பூல்ஸு, ரோப்ஸு இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து இவர் தான் ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. இதெல்லாம் செஞ்சு தருவார். அப்புறம் இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஊக்ஸு, பேஸ்கெட் ட்ராப்பு, பென்னு, பென்சிலு இதெல்லாம் செய்யறதுக்கும் இவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். இவர் நிறைய இந்த ரிலீஜியஸாக இந்த சாமி சிலையில் வந்து ஏதாவது இது போடுறோம் அதெல்லாம் வந்து கூட இவர் தான் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லினே போகிறாங்க. அதனால் வந்து இந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இவரோட மாடு வச்சுருப்பார், அதை பார்த்துப்பாங்க, இவருக்கு ஹெல்ப்னா எல்லாமே பண்ணுவாங்க இந்த கிராமத்தில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லினே போகிறாங்க. ஒரு வாட்டி வந்து இவர் இன்னும் இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. ஒரு வாட்டி வில்லேஜில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை பர்சியூ பண்ணி ஒரு
ஒரு பிரைடும் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணுற நிலமையில வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் இதுமாரி பண்ணிங்கன்னா நான் அந்த கிராமத்தை விட்டே போயிடுவோம் அப்படின்னு சொன்னனால சரின்னு விட்டாங்க. இவர் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் ஒருத்தங்க கூட இவருக்கு எனிமி இல்லை, இவர் வந்து யார் வீட்டுக்கும் தேவையில்லாமல் போக மாட்டாங்க, யாரும் அவங்க வீட்டுக்கும் அந்த மாரி போக மாட்டாங்க. இவர் எப்பயுமே ஃப்ராங்காகவே பேசிடுவார், மனசில் பட்டதை அப்படியே பேசிடுவார். இந்த கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் இவருக்கு மேலே கொஞ்சம் மரியாதை வச்சுருக்காரு. இப்போ அவருக்கு 65 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லினே போகிறாங்க. அப்புறம் இந்த ஹரிபோல் தாத்தாவோட இந்த கிராண்ட்பாவோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்னா, காலையில் எழுஞ்சிப்பார், வீட்டை க்ளீன், அவர் முதல்ல குளிச்சுட்டு வீட்டை நல்லா பெருக்கிட்டு நல்லா வீட்டை க்ளீனாக வச்சுப்பார். அப்புறம் அவர் மாட்டெலாம் போய் பால் கறப்பார். அவரோட மாட்டு கொட்டா எப்படி இருக்கும்னா, ஒருத்தவங்க உட்காந்து டீ குடிக்கலாமா, என்னடா இது மாட்டு கொட்டான்னு நினைக்காத அளவுக்கு அந்தளவு க்ளீனாக வச்சுருப்பார் அந்த மாட்டு கொட்டாயை. அப்புறம் அவருக்கு உழவுமே வந்து அவருக்கு அந்த டீ கொடுத்தா போதும், அவருக்கு எல்லாமே இந்த டீ தான் அப்படின்னு சொல்லினே போகிறாங்க. இதெல்லாம் சொல்லினே போய் அவர் வீட்டுக்கிட்ட போயிட்டார். அப்போ தான் அந்த தாத்தா டீ எல்லாம் போட்டுட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு வாயில் வைக்க ராம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி குடிக்கலான்னு போகும்போது இவங்க 2 பேரும் வந்து ஹலோ ஹரிபோல் கிராண்ட்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே அந்த தாத்தா, ஓ ஹெல் யூ ஹக்லி பிராட்ஸ், எப்பயுமே கரெக்டாக சாப்பிடும்போது தான் வருவீங்களா, நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் வரமாட்டீங்க, ஒரு எறும்பு கூட நான் சும்மா இருக்கும்போது வந்து பார்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சென்னி கொஞ்சம் தயக்கமாக எடுத்துன்னு போய் அவன் எடுத்துன்னு வந்த அந்த டொபாக்கோ அதெல்லாம் வந்து அந்த தாத்தா வீட்டில் வச்சிடறான். அவர் அந்த டொபாக்கோவை பார்த்தோன்னே, இது என்ன கழுதுங்களா, வாங்கின்னு வரீங்க, இவ்வளோ கொஞ்சோண்டு வாங்கின்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கட்டும், அங்கே லிட்டில் குவான்டிட்டி ஆஃப் டீ வந்து அங்கே லெஃப்டாக இருக்குது பாருங்கள், பாட்டில் கொஞ்சம் இருக்கும் பாருங்கள், 2 பேரும் ஊற்றி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா குடிச்சு முடிச்சிட்ட பிறகு சென்னியும் பெண்ணும் என்ன பண்ணுறாங்க, அந்த தாத்தாவோட அந்த பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு வந்து அந்த சிகரெட் பற்ற வச்சு அவருக்கு பிடிக்கவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இது முடிஞ்சிட்ட பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுமாரி எனக்கு இதுவும் செஞ்சு கொடுங்க தாத்தா அப்படின்னு 2 பேரும் கேட்குறாங்க. அந்த முகா சில்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது அந்த வலை பின்னி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சன்ஸ் ஆஃப் லவ்ஸி பேராசைட், உங்களை பற்றி தெரியும்டா ஷெல்ஃபிஷ் பசங்களா, உங்களுக்கு எதாவது தேவைன்னா தானே வந்து இது பண்ணுவீங்க, அதுவும் நான் வந்து இந்த இதுவெல்லாம் தொடவே மாட்டேன்னு நான் சபதம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு நான் வலை பின்னி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தெரியாதா நான் வலைலாம் பின்ன மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா, நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் எங்ககிட்ட வந்து பழைய எப்படிலாம் மீன் வலை போடணும்னு எங்கள் சின்ன வயசில் நீங்கள் தானே பேசுனீங்கன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே பேசி வச்ச மாரி ஒன்றா கோரஸாக சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே, உன் வயசுலலாம் நான் கிராப்பு பிடிச்சேன், உங்களால் ஒரு ஃபிஷ்ஷை கூட பிடிக்க முடியாது, சரி போய் அங்கே 3 ஸ்டேக்ஸ் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் வலை பின்னி தர தயாராகவும் ஆகிட்டாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து அந்த வலை பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா ஒரு கம்முன்னு 2 பேரையும் துணைக்கு வேலையை வச்சுன்னு அந்த வலைலாம் மீன் பிடிக்கிற வலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது நடுவில் சொல்கிறாங்க, போய் சன்பெரியல் பிளான்ட் கொஞ்சம் எடுத்துன்னு வா, அங்கே போய் உள்ளே போய் தேடி எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் 2 பேரும் போய் சன்பெரியல் பிளான்ட் எடுத்துன்னு வந்தா, ஏன்டா உனக்கு இதோட சின்னதாக கிடைக்கலையா, ஒழுங்கானதை பார்த்து எடுத்துன்னு வர மாட்டியான்னு அவர் எப்பயும் போல திட்டி முடிச்சுட்டு அவன் கரெக்டாக எடுத்துன்னு வந்தோடனே அவர் நல்லா வலையை பின்ட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சரி இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு அவர்கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பெண்ணும் சின்னியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா, நீங்கள் ரொம்ப மேஜிக்கான ஆளாச்சு, நீங்கள் எப்போ பாரு மீன் பிடிக்க போனால் ஃபுல்லாக மீனோட தானே வருவீங்க, எங்களுக்கும் ஏதாவது சொல்லி கொடுங்கன்னு சொன்னோன்னே, நிறைய விதத்தில் மீன் பிடிக்கலாம்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, அப்போ டேர்ட்டலை பிடிக்க கூட ஏதாவது ஆமை பிடிக்கிறதுக்கு கூட ஏதாவது ஸ்பெல் இருக்கும் தானே, நீங்கள் சொல்லுங்கள் அது எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு, அது ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணு நீ ஹெட் அண்ட் பார்ட்டோட நெக்கை எடுத்துக்கோ, அப்புறம் பேம்பு கொஞ்சம் எடுத்துட்டு அதை ஃபிஷ்ஷிங் ரோடு கூட ஒன்றா இறக்குனேன்னா வந்து டர்ட்டிலே வந்து சிக்கிக்கொண்டா அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் நிறைய எப்படிலாம் மீன் பிடிக்கணும்னு சொல்லின்னு பேசின்னு அவங்க நல்லா தான். அப்புறம் அவர் சொல்கிறாரு, இவ்வளோ பேசுகிறீங்களே தாத்தா, ஏன் நீங்கள் மீன் பிடிக்கிறத விட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெரிய ஒரு இன்சிடெண்ட் நடந்தது பிறகு நான் அந்த மீன் பிடிக்கிறதையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இன்சிடெண்ட் தாத்தான்னு சொல்லி 2 பேரும் அவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்க. எதுக்குடா, அது பழைய கதை, அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நான் மீன் பிடிக்கிறதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்க தாத்தா, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நீங்கள் எதை எடுத்துன்னு போகிறீங்க, பைட் எடுத்துன்னு போகிறீங்களா, வாஸ்ப் எடுத்துன்னு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா, நாங்கள் ஹேண்டோட எக்கு எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட் எக்கா, நான் கூட அப்போ பிடிக்கும்போது ஆண்ட் எக்கு தான் எடுத்துன்னு போவேன், சோல்க்குலாம் நல்லா சோல் ஃபிஷ்லாம் மாட்டோம் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் எதனால் விட்டீங்க தாத்தா, மீன் பிடிக்கிறத எதனால் விட்டீங்க அதுவும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் வந்து அது பேச அவர் ஒரு மாதிரி சோகமாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. திருப்பி அவர் கேட்டோடனே 3வது வாட்டி கேட்டோடனே, சொல்லுங்கள் தாத்தா நாங்கள் தானே அப்படின்னு சொன்னோடனே,
நான் ஒரு நாள் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு எப்பயுமே பிளாங்க் ஆண்ட்டோட முட்டையை தான் எடுப்பேன். நான் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போய் அந்த முட்டையை எடுக்கலான்னு போகும்போது என்னாச்சு அது அது அந்த அந்த நாளுக்கு அப்புறம் நான் அந்த முட்டை எடுக்க போன நாளுக்கு அப்புறம் நான் அதோட மீன் பிடிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆண்ட் எங்கே வந்து கோகோ டாப்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த 2 பசங்க என்ன பண்ணுறாங்க, கிராண்ட்பா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு ரொம்ப க்யூரியாசிட்டியாக கேட்குறாங்க. அதுக்கு மேலே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி வந்து நான் போகும்போது நிறைய பிளாக் ஆண்ட் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சுற்றி இருந்துச்சு. ஸ்லோவாக அந்த ஆப்ஜெக்டை நோக்கி போச்சு. நான் அப்பயே கெஸ் பண்ணேன், ஏதோ வந்து அங்கே பரி பண்ணி தோண்டி அங்கே ஏதோ புதைக்கப்பட்டிருக்கு. அதுக்கிட்ட தான் அந்த ஆண்ட்டுங்கெலாம் போதுங்க அப்படின்னு சொல்லி போகிறேன்னு நான் அப்பயே கெஸ் பண்ணிட்டேன். அவர் கிட்ட போகிறாரு. அப்போ அவரே சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி தான் வந்து ஏதாவது நியூ பார்ன் பேபி வந்து அந்த வில்லேஜில் பிறந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நியூ பார்ன் பேபி பிறந்தா இந்த வில்லேஜில் கணக்கு கூட வச்சுக்க மாட்டாங்க, எத்தனை பேபி பிறக்குது அப்படிலாம் அவர் சொல்லி முடிச்சுட்டு, அது எதுக்கு சொன்னாருன்னு தெரியாமல் அது எதுக்கு சொல்கிறாருன்னு அவங்களுக்கு புரியல. சொல்லி முடிச்சுட்டு வந்து நான் கிட்டே போய் பார்த்தோன்னே எவன் சின்ஃபுல் டெடி எவன் இதை பண்ணானே தெரில அப்படின்னு சொல்லி எனக்கு அன்னியோட நான் விட்டுட்டேன். அந்த ஆப்ஜெக்டை பார்த்தோன்னே நான் இந்த மீன் பிடிக்கிறதே நான் விட்டுட்டேன். இந்த வில்லேஜில் நம்ம இருக்கவே கூடாது, இந்த சின்ஃபுல் வில்லேஜ் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த சைடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 2 பசங்களுக்கும் என்னன்னே புரியல. என்னத்தை இவர் பார்த்தாரு, எதனால் இவர் விட்டார் அப்படின்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக போக தான் அவங்களுக்கு புரிய வருது. அதனாலே அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கேட்டோன்னே அவங்களுக்கு ஒரு 2 பேருக்குமே அன்ஈஸியாக ஆகிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது புரிய வந்துச்சு, அவங்க என்னத்தை பார்த்தாங்கன்னு. ஸோ இதில் வந்து அவர் ஒழுங்காக சொல்லிக்க மாட்டார் எதை பார்த்தாங்கன்னு. ஸோ இவர் முன்னாடியே வந்து நியூ பார்ன் பேபின்னு சொன்னனால அங்கே ஏதோ குழந்தை வந்து புதைக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இது முடிஞ்ச உடனே வந்து ஒழுங்காக பிடிங்க, இந்த வலை பின்னி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னோடனே 2 வலையை பின்னி முடிச்சோடனே போய் பிடிங்க, டைம் ஆகிடுச்சு பாருங்கள், மீன் பிடிக்க போங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு அவங்க 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கோகோ டாப்பு அந்த ஆண்ட்டோட எக்கு தான் எடுத்துன்னு போகலான்னு இருந்தாங்க. பட் அவங்க 2 பேருக்குமே வந்து இந்த ஸ்டோரி கேட்ட உடனே வந்து ஹேண்ட் எக்கு மேலே இருந்து ஆசையே போயிட்டு, சரி நம்ம போய் வாஸ்ப் ஏதாவது எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாஸ்ப் எடுத்துன்னு சிங்கி புக்கிரி அந்த குளத்துக்கு போகிறாங்க. போனால் அங்கே ஏற்கனவே வந்து 2 மென் வந்து மீன் பிடிச்சின்னு இருக்காங்க. சரி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வேறு இடத்துலேருந்து வந்து அந்த மீன் பிடிச்சின்னு இருக்காங்க குளத்துல. சரி 2 பேரும் ஒருத்தன் போய் கேட்குறாங்க, எப்படி இருக்கீங்க, என்ன லக்கு ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க அந்த 2 பசங்க. சென்னி பன்னுவும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, 2 பேருமே பதிலே சொல்லலை. எவனுமே பதிலே சொல்லாததுனால இவங்களுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, ஒரு கேட்டதுக்கு பதில் கூட சொல்லலைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன்பிடி வலையை போட்டுட்டு அந்த சைடு வந்து அந்த 2 பேரும் வலையை போட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க ஒன்றுமே வரல. இவங்க வந்து அவங்களோட பைட்டான வாஸ்பை எடுக்கிறாங்க. அவங்க வாஸ்பை எடுத்த பிறகு தான் அந்த இன்னொரு 2 பேர் இருந்தாங்களோ அவங்க 2 பேரும் பார்த்தா அப்போ தான் வந்து என்ன எடுத்துன்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வாஸ்பை எடுத்துன்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது பார்த்தோன்னே வாஸ்புன்னு இன்னொருத்தன் வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி பிடிக்கிறான். இப்போலாம் நிறைய பேர் வேறு பைட் எடுத்துகிட்டு வந்து மீன்களுக்கு வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி ருசி கண்டு விட்டுட்டாங்க. மகுஸ் கவாய்ஸுன்னு நிறைய பைட்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க. அப்போல்லாம் வெறும் மண்புழு வச்சு தான் நாங்களாம் மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்களுக்குள்ளே கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஹாப்பியாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சி கொடுத்தே பேசாமல் இருந்தவங்க கொஞ்சம் இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த 2 பேரும், இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்க, சாட்டர்டேயில் வந்து மீன்கள்லாம் மாட்டவே மாட்டாது. இந்த சிங்கிப்புக்குரி குளத்தில் சாட்டர்டே ஆனால் மீன் மாட்ட முடியாதுங்கிறது இன்றைக்கும் ப்ரூவ் ஆகிடுச்சு. அன்றைக்கும் சாட்டர்டே தானா அதுமாரி, ஏன்னா யாருக்குமே மீன் மாட்டலையா அதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முழு நிலவு அப்போ பௌர்ணமி அப்போ கூட மீன் இங்கே வராது அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. சரின்னு எல்லோரும் அவங்கவுங்க இது போட்டு மீன் பிடிக்கலான்னு தயாராகி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து பென்னியும் சென்னியும் ஸ்டெடியாக போடுறாங்க. போட்டு ஃப்ளோட் ஆயின்னு இருக்குது. அந்த சமயம் வந்து அவங்க எதிர்க்க வந்து 4 பேரை பார்க்குறாங்க. அவங்களும் வந்து மீன் பிடிக்க தான் வந்திருக்காங்க. இப்போ வந்து மீன் பிடிக்கிறதுக்கு சரியான சமயம், இந்த சமயம் மீன்கள்லாம் நல்லா மாட்டோம், அதனால தான் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு வேறு மாதிரி மீன் பிடிக்கிற திறமை இருக்குது. சென்னி வந்து ஒரு மெத்தட் வச்சுருக்கான், அவன் வேறு மாதிரி இருக்குது. இன்னொருத்தன் வந்து வேறு மாதிரி மீன் பிடிக்கிறான். ஒருத்தன் குஞ்சுனே இருக்கான், இன்னொருத்தன் வந்து வேறு மாதிரி மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போதைக்கு மீனும் மாட்டிடுச்சு, நிறைய பேருக்கு மீனும் மாட்டிடுச்சு. சரி போகலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் பார்த்தா பென்னோட வலையில் வந்து ஏதோ மாட்டியிருக்கு. எல்லாரும் அந்த 3 பேர், ஏற்கனவே 2 பேர் இருந்தாங்க, அப்புறம் சென்னி 3 பேரும் சேர்ந்து கியூ புல் த ரோடுன்னு இன்னும் 3 பேரும் ஒரே வயசில் கத்துறாங்க. இறா பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பென்னும் அதை இசுக்கிறான். அவனுக்குள்ளே போய் இசுக்கிறான். அப்போ தான் இஷ்ட பிறகு வந்து ஏதோ சின்ன ஃபிஷ் வந்து மாட்டியிருக்குன்னு தெரியுது. சரி இது கூட மாட்டிடுச்சு, ஏன்னா பென்னுவால் நிறைய களைப்பில் இருக்கான். ஏன்னா அவன் போய் கீழே போய் தண்ணியில் குதிச்சு எல்லாத்தையும்
எல்லாத்தையும் குதித்து நிறையா அவன் வேலை செஞ்சுருக்கான். அதனால் வந்து அவனுக்கு உடம்பே வந்து டயர்டாகவும் ஆயிடுச்சு. சரி அந்த கிடைச்ச மீனோட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணின்னு இருக்கும்போது, சரி அவனுக்கு ஏதோ கோவத்தில் திருப்பியும் பென்னு வந்து திருப்பியும் ஒரு மீனை தூக்கி பைட் போட்டு வலைய போடுறான். சும்மா தான் போட்டுன்னு இருக்கான். பார்த்தா வந்து இப்போ வந்து அந்த வலையை வந்து ஏதோ இசுக்குது பார்த்தா என்னடா அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்பீடாக இசுத்த பிறகு பார்த்தா ஒரு சோல் ஃபிஷ் வந்து வந்து விழுது. அது வந்து பார்த்தா இறந்துட்டு இருக்கு பொழுது. ஏற்கனவே அவன் இசுத்த இதுவில் வந்து அவன் அது வந்து ஆல்ரெடி டெட் ஆகிட்டு இருக்குது. ஒரு வேளை வந்து அவன் அடித்த அடியில் அது தலையில் பட்டு அது வரும்போதே டெட் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த சோல் ஃபிஷ் பார்த்தோன்னே எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சோல் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமும் ஆயிடுச்சு. சரின்ட்டு பென்னுக்கு வந்து அவனுக்கு எந்தூசியாசமே போயிடுச்சு. அவனுக்கு ஒரு இதுவே இல்லை, இது மீனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமே இல்லை. ஒரு மாதிரி டிப்ரெஸ்ஸாக சேடாக இருக்கான். இது வந்து யாருமே பார்க்கல. அப்போ வந்து பென்னு என்ன பண்ணுறான், சென்னியை கூப்பிட்டு, ஏய் சென்னி, நீ வேணும்னா இந்த மீன் எடுத்துக்கோ, எனக்கு இந்த மீன் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் திரும்பி பார்த்து, என்னடா அவன் பிடிச்ச இவ்வளோ ஒரு பெரிய சோல் ஃபிஷ்ஷை பிடிச்சிருக்கான், இது வேணான்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. இவன் கேட்குறான், சென்னியும் கேட்குறான், ஏய் உனக்கு என்ன ஆச்சு, தலையில் அடிபட்டுடுச்சா அப்படின்னு கேட்குறான். உனக்கு இப்போ வேணான்னா சொல்லு, வேறு யாருக்கா கொடுத்துட்டா அப்படின்னு கேட்டுவிட்டு, சென்னி வேணாம் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவனோட பேம்பு இதில் வந்து போட்டுக்கிறான். போட்டுன்னு 2 பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போகிற வழியில் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசாமல் நடந்து போயின்னு இருக்காங்க. சென்னியும் பென்னும் வந்து அந்த தாத்தாவோட வீட்டை அடைஞ்ச பிறகு இதுமாரி நான் பிடிச்சதை வந்து சொல்லிட்டு சென்னி சொல்கிறான், பென்னு தான் பிடிச்சா, நான் அதை என்கிட்ட கொடுத்தான்னு சொன்னதுக்கு அந்த தாத்தா கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் அப்படி கொடுத்தா அப்படின்னு அந்த தாத்தா கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை, அதான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன், என் முழு மனசோடு தான் நான் அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். பட் ஏன் அப்படி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன். அந்த தாத்தா சொல்லியிருப்பார்ல, ஒரு ஆண்ட் எடுக்க போகும்போது ஒரு ஏதோ ஒன்று புதைச்சிருந்ததை பார்த்ததுனால தான் அவர் தன்னோட கெரியரை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ வந்து அவர் என்ன வார்த்தை சொல்லியிருப்பார்னா, the 2 eyeballs were out of the sockets, they were motionless and that was the end of my eventful angling career அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த லைனை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அந்த அப்போ சொல்லியிருப்பார். அந்த ஆப்ஜெக்ட் அந்த புதைச்சிருந்த எதையோ அதை பற்றி சொல்கிறதப்ப இதை சொல்லியிருப்பார். இதே லைனை வந்து, ஏன் நீ போகலையா, என்ன எதனால் கொடுத்த அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கிராண்ட்பா கிட்ட வந்து இவன் சொல்லுவான், பென்னு சொல்லுவான், ஐ கான் ஜஸ்ட் டாலரேட் இட், ஹவு கிரீசிலி these 2 lifeless eyeballs look like, how stiff and motionless அப்படின்னு வந்து பென்னு சொல்லுவான். இப்போ 2 பேரும் அவன் தாத்தா சொன்னோடனே கிராண்ட்பாக்கு புரிஞ்சிச்சு. அவன் வந்து நம்ம சொன்ன கதைனால வந்து அவனுக்கு மனசு சரியில்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி கிராண்ட்பாக்கு புரிஞ்சிச்சு. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்கிறாரு. ஒரு மாதிரி அவனே பார்த்துட்டே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் சரி 2 பேரும் பென்னுவும் நானும் போகிறேன் வீட்டுக்கு, சென்னியும் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே வந்து 2 பேரும் ஒன்றுமே பேசலை. இந்த ஸ்டோரி வந்து லாஸ்ட் லைனில் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, who did he think the eyeballs belonged to, what was the bond between them and grandpa அப்படின்னு ஒரு கொஷினோட முடிச்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ அந்த தாத்தா வந்து அந்த ஆப்ஜெக்டை பார்த்துட்ட பிறகு அவர் சொல்லியிருப்பார், இதேமாரி இந்த 2 ஐபால்ஸ் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அது ஒரு மோஷனே இல்லை, அந்த கண்ணை பார்த்ததுலேருந்தே எனக்கு அந்த என்னோட இதுவே நான் விட்டுட்டேன், என்னோட கெரியர் நான் விட்டுட்டேன் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லியிருப்பார். இந்த மீன் பிடிச்சிட்ட பிறகு இவன் சொல்லியிருப்பான், பென்னு ஏன் நீ அவன்கிட்ட கொடுத்துட்ட, ஏன் மீன் எடுத்துன்னு போகலன்னா, அவனும் இந்த லைன் சொல்லியிருப்பான், 2 ஐபால்ஸ். 2 பேரும் எந்த ஐபால்ஸை சொன்னாங்கன்னு தெரியல. பட் இந்த கதையை வந்து அந்த தாத்தா அவரோட கெரியர் எப்படி விட்டுன்னு சொன்னாரோ அதனால் அவர் அந்த மனசுலேயே பென்னு மனசில் அதை இருந்திருக்கு போல இருக்குது. அதனால் வந்து அவனும் வந்து எனக்கு அது மனசில் இருந்ததுனால வந்து என்னால் இந்த மீனை என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்து அவன் சென்னிக்கிட்ட கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படி நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி என்னென்னா, 2 பாய்ஸு, 2 ஃபிஷர் பாய்ஸு அந்த தாத்தா கிட்டே போய் ஹெல்ப் கேட்டு அவங்க சொல்லுவாங்க, தாத்தா ஏன் தன்னோட கெரியரை விட்டேன்னு சொல்லியிருப்பார். சொன்னதுனால அந்த கதை வந்து அது பென்னு மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால வந்து அவன் ஃபிஷ் பிடிச்சவொடனே அவனால் அந்த ஃபிஷ்ஷை ஏற்றுக்க முடியாததுனால அவன் சென்னிக்கிட்ட கொடுத்தான். இதுதான் ஸ்டோரி. ஐ ஹோப் யூ guys enjoy this video. Please share and subscribe and like, comment. Thank you for watching.